on gtbc.fm. விடுதலை புலிகளுடனான அமைதி முயற்சிகள் தோல்வியடைந்தமை தொடர்பாக நோர்வேயால் வெளியிடப்பட்டிருக்கும் கருத்துக்கு இலங்கை அரசு ராஜதந்திர ரீதியான அதிருப்தியை வெளியிட தீர்மானித்துள்ளது. இலங்கை அமைதி முயற்சிகள் தோல்வியடைந்தமைக்கு அரசும் புலிகள் இயக்கமும் பொறுப்பேற்க வேண்டுமென்று கடந்த வாரம் நோர்வேயின் அரசு சார்பற்ற அமைப்பு ஒன்று தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தது. அத்துடன் இது தொடர்பாக பல விமர்சனங்களையும் அது முன்வைத்திருந்தது. மேற்படி விமர்சனங்கள் இறைமையுள்ள அரசு ஒன்றின் நட்பேருக்கு சர்வதேச ரீதியில் களங்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசு கருதுவதாக மூத்த அமைச்சர் ஒருவர் நேற்று தெரிவித்தார். இந்த விமர்சனங்கள் குறித்து நோர்வே அரசுக்கும் மேற்படி ஆய்வை நடத்திய நோரோட் அமைப்புக்கும் ராஜதந்திர ரீதியான அதிருப்தியை வெளியிட அரசு தீர்மானித்துள்ளது. இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். நோர்வே வெளியிட்ட அறிக்கையில் சமாதான முயற்சியில் இலங்கையின் நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் அம்பலமானதால் பெரும் சங்கடமான நிலைமைக்கு அரசு தள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி ஆலோசகருமான பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திர உட்பட்ட 4 கொலை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவை கைது செய்யுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் பிரசன்ன அல்விஸின் இந்த உத்தரவின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவை கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த மாதம் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலன்று கொலன்னாவ பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரத லக்ஷ்மண் அவரது பாதுகாவலர்கள் என்று 4 உயிரிழந்தனர். இதில் படுகாயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக சிங்கப்பூர் கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் பல்கலைக்கழக 1ஆம் வருட மாணவன் பகுடிவதை என்ற பெயரில் தாக்கப்பட்டு யாழ் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவைச் சேர்ந்த 20 வயதான துரைராஜா தமிழ்ச்செல்வன் என்ற மாணவனே சிரேஷ்ட மாணவர்களால் தாக்கப்பட்டு தலையில் பலத்த காயங்களுக்கு உள்ளானார். நேற்று மதியம் கைலாசபதி கலையரங்கில் புகுமுக மாணவர்களுடன் சிரேஷ்ட மாணவர்களின் அறிமுக நிகழ்வின் போது சில மாணவர்களுடன் அங்கு வந்த சிரேஷ்ட மாணவியொருவர் யார் தமிழ்ச்செல்வன் என்று வினவியுள்ளார். அதன் பின்னர் குறித்த மாணவர் அடையாளம் காணப்பட்டு சிரேஷ்ட மாணவர்களால் பலர் முன்னிலையில் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்டு படுகாயமடைந்தார் என்று கூறப்படுகிறது. நுவரெலியா மாவட்டம் உடப்புசல்லாவ மடுல்ல பிரதேசத்தில் ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். T-56 ரக துப்பாக்கிகளுக்கான தோட்டாக்களை பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கி, 6 தோட்டாக்கள், குழல் துப்பாக்கி, அதற்கான 12 தோட்டாக்கள் என்பவற்றை தாம் கைப்பற்றியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 2 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் வலப்பன நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளனர். சர்ச்சைக்குரிய வெள்ளைக்கொடி வழக்கின் தீர்ப்பு வரும் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படவுள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு எதிராக வெள்ளைக்கொடி வழக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பில் முன்னாள் ராணுவ தளபதி சண்டே லீடர் பத்திரிகைக்கு அளித்த செவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதேவேளை சரத் பொன்சேகாவுக்கு எதிரான மற்றொரு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ராணுவத்திலிருந்து தப்பியோடிய படை வீரர்களுக்கு சரத் பொன்சேகா அடைக்கலம் வழங்கியதாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைகளை வரும் ஜனவரி 23 வரையில் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இணையதளங்களை முடக்கும் அரசாங்கத்தின் திட்டம் ஏற்புடையது அல்ல என்று சுதந்திர ஊடக அமைப்பு தெரிவித்துள்ளது. சீனா, வடகொரியா, மியான்மர் உள்ளிட்ட நாடுகளை பின்பற்றி இலங்கை அரசாங்கமும் இணைய ஊடக சுதந்திரத்தை முடக்குவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்ட நாடுகளில் ஊடக சுதந்திரம், தகவல்களை அறிந்து கொள்ளும் சுதந்திரம் ஆகியன உச்ச அளவில் உறுதிப்படுத்தப்படும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இணைய ஊடகங்கள் முடக்கப்படக்கூடாது என்று சுதந்திர ஊடக அமைப்பின் செயலாளர் சுனில் ஜெயசேகர தெரிவித்துள்ளார்.
ஊடக அமைச்சில் பதிவு செய்யாத காரணத்தால் இணையதளங்கள் முடக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் இணையதளங்களை முடக்குவது தொடர்பில் உரிய விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான நடவடிக்கைகள் மக்களின் தகவல் அறியும் சுதந்திரத்தை முடக்குவதாக நோக்கப்பட வேண்டுமென்று அவர் தெரிவித்துள்ளார். அனுமதியின்றி சர்வதேச தொலைபேசி அழைப்புகளை வழங்கி வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை தொலைத்தொடர்பு கட்டுப்பாட்டு அதிகார சபையின் அனுமதியின்றி இணையத்தினூடாக சர்வதேச தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தக்கூடிய சேவையை குறித்த நபர் வழங்கி வந்துள்ளார். சந்தக நபர் வத்தல ஸ்ரீ விக்ரம மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் வத்தலை மாவட்ட நீதிவான் நீதிமன்றில் இவரை ஆஜர்படுத்த உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. சர்வதேச கடற்பாதுகாப்பு சட்டங்களில் திருத்தம் தேவை என்று பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஆட்கடத்தல், போதைப்பொருள் கடத்தல் ஆகியவற்றை தடுக்கவும் கடற்கொள்ளியர்களிடமிருந்து பாதுகாப்பு அளிக்கவும் சட்டங்களில் திருத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். குறிப்பாக வர்த்தக கப்பல்களில் ஆயுதங்களை கொண்டு செல்ல தற்போதைய சர்வதேச கடற்பாதுகாப்பு சட்டங்களில் இடமில்லை என்றும் இதனால் சோமாலிய கடற்கொள்ளியர்கள் வர்த்தக கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குவது இலகுவடைவதாகவும் குறிப்பிட்டார். சர்வதேச கடற்பாதுகாப்பு தொடர்பில் காலியில் நடைபெற்று வரும் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தமிழீழ விடுதலை புலிகள் கடந்த காலங்களில் பாரியளவில் ஆயுதங்களையும் சட்டவிரோத பொருட்களையும் கடல் வழியாக கடத்தியதாக தெரிவித்தார். இவ்வாறான அச்சுறுத்தல்களை முறியடிக்கக்கூடிய மிகச்சிறந்த வழி பிராந்திய வலய நாடுகளுக்கு இடையில் கூட்டுறவை அதிகரித்துக் கொள்ளல் என்றும் கடல் எல்லைகளை உடைய நாடுகளுக்கு இடையில் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமானது என்றும் தகவல் பரிமாற்றம், கண்காணிப்பு உள்ளிட்ட உத்திகளின் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கிலான நாடாளுமன்ற தெரிவுக்குழு தொடர்பில் கட்சித் தலைவர்களிடையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. வரவு செலவு திட்ட விவாதம் நடைபெறும் காலப்பகுதியில் கட்சித் தலைவர்கள் நாடாளுமன்ற தெரிவுக்குழு தொடர்பில் பேசுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த தெரிவுக்குழு தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் பொறுப்பு கட்சித் தலைவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க கிதுலேகொட தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளின் முடிவில் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு அறிக்கையொன்றை சமர்ப்பிக்க தயார் என்று கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. வரவு செலவு திட்ட விவாதம் நடைபெறும் காலத்தில் பல சுற்று பேச்சுக்களை நடத்த முடியும் என்று கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். உலக நாடுகளிலிருந்து இலங்கை தனிமைப்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் பட்ரிஷியா புட்டினிஸ் தெரிவித்துள்ளதாக விக்கிலீக்ஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. நல்லிணக்கத்தை ஏற்படுத்தல், குற்றச்செயல்களுக்கு தண்டனை வழங்குதல், மனித உரிமைகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கூடிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதே அமெரிக்காவின் எதிர்பார்ப்பு என்றும் மியன்மாரை மேற்குலக நாடுகள் ஒதுக்கி தனிமைப்படுத்தியதைப் போன்று இலங்கை தனிமைப்படுத்தப்படுவதை அமெரிக்கா விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2009 அக்டோபர் 30 இந்த குறிப்பு அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மிக நீண்ட காலம் தமிழீழ விடுதலை புலிகளுடன் நடைபெற்ற பிரிவினைவாத யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சந்தர்ப்பத்தை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தொலைநோக்கு திட்டம் இலங்கை அரசாங்கத்திடம் காணப்படுகின்றதா என்பது கேள்விக்குறியே என்று அவர் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகளை உறுதி செய்ய இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அமெரிக்கா கோரியுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தப்படும் மனித உரிமை மீறல்கள், யுத்த குற்றச் செயல்களுக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளது. இலங்கையின் காலியில் நடைபெறும் சர்வதேச கடல் பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள அமெரிக்க பிரதி பாதுகாப்பு செயலாளர் ராபர்ட் ஷெர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சகல பிரஜைகளதும் மனித உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமானது என்பதையே அமெரிக்கா வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டார். இருதரப்பு கடற்பாதுகாப்பு உறவுகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் பேசப்பட்டதாகவும் கூறினார். தமிழ் மக்களுக்கு மெய்யான நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இலங்கை அரசாங்கம் நிரந்தர தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். குற்றச்செயல்களுக்கு தண்டனை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் யதார்த்தமான முனைப்புகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமானது என்றும் அவர் தெரிவித்தார்.
நாட்டில் போலி நாணயத்தாள் அச்சிடும் நடவடிக்கை அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. கடந்த காலங்களை விடவும் தற்போது அதிகளவில் போலி நாணயத்தாள் அச்சிடல், புழக்கத்தில் விடல் ஆகிய செயற்பாடுகள் உயர்வடைந்துள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் மட்டும் போலி நாணயத்தாள் அச்சிடுதல் தொடர்பில் 62 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். 2010ஆம் ஆண்டில் போலி நாணயத்தாள் அச்சிடல் தொடர்பில் 38 சம்பவங்களை பதிவாகியிருந்தன. மிக உயர் தரத்திலான நாணயத்தாள்கள் தற்போது அச்சிடப்படுவதாகவும் இவற்றை போலியாக தயாரிப்பது மிக கடினமானது என்றும் ஆளுநர் தெரிவித்தார். மிகவும் இலகுவில் போலி நாணயத்தாள்களை அடையாளம் காண முடியும் என்றும், எனவே போலி நாணயத்தாள்களை அச்சிட முயற்சிப்போரை சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலி நாணயங்களை அச்சிடுவோருக்கு தண்டனை வழங்க சட்டங்களை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார்.